உன் நாடகத்தையும் நடிப்பையும் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். நீ தெரிஞ்சுட்டேன்னு பூமிகா உன்னை நம்பி ஏத்துக்கிட்டாளே, அதுக்கு நீ காட்டுற நன்றி கடனா இது? பூமிகா மேல கொலை பழிய போட்டு அநியாயமா ஜெயில வச்சிருக்கே, இது எந்த விதத்துல நியாயம்? அவ இந்த கொலையை செய்யலனும், இந்த கொலையை செஞ்ச உண்மையான குற்றவாளிய சீக்கிரமா கண்டுபிடிச்சு பூமிகா நிரபராதி நான் நிரூபிக்கிறேன். இந்த கொலையில பூமிகாவை சிக்க வைக்கிறதுக்கு நீ சதி திட்டம் போட்டல்ல, அதுக்கு நான் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறேன். வாவ், சூப்பர், சபாஷ். இப்பதான் நீ IAS நிரூபிக்கிற. அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன இப்ப எம்எல்ஏ பழி போடுறியா? உன் அறிவு திறமை நான் பாராட்டுறாச்சுனா, இந்த சதிக்கு நான் தான் காரணம்னு சொல்றிய, ஆதாரம் வச்சிருக்கியா? என்கிட்ட ஆதாரம் இல்லைன்ற திமிரில பேசுறியா? நான் அடக்கத்தோட பேசுறேன். பூமிகா தான் இந்த கொலையை பண்ணாங்கிற ஆதாரத்தோட பேசுறேன். உன் ஆதாரம் எல்லாம் பொய்யா ஜோடிக்கப்பட்ட ஆதாரம்னு நான் நிரூபிக்கிறேன். சவாலா? இப்படிதான் சவால் மேல சவால் விட்டு இதுக்கு முன்னாடி என்கிட்ட தோத்து போனேன். இப்ப மறுபடியும் என்கிட்ட சவால் விட்டு தோக்கதான் போறேன். இந்த தடவை பாப்போம் யாரு ஜெயிக்கிறா யாரு தோக்குறா. அதே என்னத்தை பாக்குறது, அதான் உன் மூஞ்சிலே எழுதி விட்டுருக்கேன். அம்மா ஒரு நிமிஷம் நீங்க வாமா. என்னடா? வாமா. என்னடா? அம்மா இங்க பாரு, உன் முகத்தை கொஞ்சம் சோகமா வச்சுக்கோ. இப்ப பார், நான் மாமா வீட்டுல பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ராதாவை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்கிறேன். சரி, என்ன ரெடியா? சோகமா இருக்கணும், சரியா? அங்க போய் சோகமா வச்சுக்க. சரி வா, எமோஷனை உள்ள டெவலப் பண்ண வா. சரி. அம்மா அம்மா, சோகமா ஒவ்வொரு வார்த்தையிலும் சோகம் இருக்கணும். ஆமத்து முடியலடா, நீ ஏன் பெல்லடி? ரொம்ப சூடா இருக்கும். யாருன்னு பாரு. அண்ணி, என்னாச்சு? நீங்க பேப்பர் பார்க்கலையா மாமா? இல்லையே, இன்னும் பார்க்கலையே. என்னாச்சு மதன்? மாமா, அத்தை என்னாச்சு? என்னங்க, என்னாச்சா? மாமா அழாதீங்க, என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? ஐயோ ராதா, இந்த அநியாயத்தை கேட்டியா? டிவி பாத்தியா? பேப்பர் நியூஸ் படிச்சியா? எல்லாம் என் நேரம். என் பொண்டாட்டியோட போட்டோ போட்டு பக்கத்துல என் போட்டோவே போட்டு கொலைகாரி பூமிகாவின் கணவர் டாக்டர் மதன் இவர்தான் அம்புக்குறி போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லாம் என் தலை எழுத்துறாதா? ஐயோ மாமா, ராதா, என் பொண்டாட்டி கொலைகாரி போறவங்களா எனக்கு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? ஐயோ, நான் என்ன செய்வேன் ராதா? மாமா, மாமா அழாதீங்க மாமா, தயவு செஞ்சு அழாதீங்க. நீங்க அழுதீங்கன்னா எனக்கும் அழுகையா வருது. மாமா, இனிமே உங்களை பார்த்துக்க நாங்க இருக்கோம் மாமா.
பயப்படாதீங்க மாமா, நாங்க இருக்கோம், நீங்க தைரியமா இருங்க. ஆமாம்மா, இப்படிதான் வெறும் வாயால சொல்றீங்க. நான் வந்து உன்னை பொண்ணு கேட்டப்போ நீ மட்டும் சம்மதிச்சிருந்தா நாங்க இப்படி அவமானப்பட்டிருக்க தேவையில்லை. என்ன பண்றது, எல்லாம் அவனோட தலையெழுத்து. இன்னும் என்னெல்லாம் அவமானப்பட வேண்டியிருக்கோ தெரியல. சரி வசந்தா, விஷயம் எவ்வளவு தூரம் போகுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நடந்ததுக்காக வருத்தப்படுறேன். வசந்தா, இனிமேல் நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை பத்தி பேசுவோம். இனிமே பேசி என்னென்ன பிரயோஜனம்? என் பையனை தான் அந்த மலைநாட்டுக்காரி நரகத்தில் தள்ளிட்டு போயிட்டாளே. நல்ல வேலை மாமா, அவ கொலை செய்யறது நான் நேர்லயே பார்த்தேன். இல்லனா ஏதோ நான் தான் கொலை செஞ்ச குற்றவாளின்னு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவ சந்தோஷமா இருந்திருப்பா மாமா. ஆமா அண்ணே. மாப்பிள, இனிமே அந்த கரும பிடிச்சவளை பத்தி இங்க பேசாதீங்க. உங்களை பிடிச்ச சனிய ஒழிஞ்சதுன்னு நினைச்சுக்காங்க மாப்பிள. அவ நினைப்பே இல்லாம நீங்க அவளை தலை முழுகிடுங்க. அத்தை, அவளை தலை முழுகிடல அத்தை. நான் பெத்த குழந்தை தங்க வசந்தா, அவளை நான் எப்படி அத்தை வளர்ப்பேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. தாய்க்கு தாயா இருந்து என் பொண்ணை பாத்துக்க இன்னொரு தாய் நான் எங்க போய் தேடுவேன்? பேர்ல தகுதி வசதி வச்சிருக்கா, ஆனா இப்போ அவளை வளர்க்க ஒரு தாய் இல்லையா அத்தை? நான் தாய்க்கு நான் கத்து போவேன். மாமா 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 அழாதீங்க மாமா. மாமா சரி பரவாயில்ல, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம என் குழந்தைக்கு அப்பாவா அம்மாவா நானே இருந்து முந்தானி முடிச்ச பாக்கியராஜ் மாதிரி என் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன். அம்மா ராதா, என் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் ராதா. நான் ஏதோ கஷ்டத்துல சொல்லிட்டேன், அது படம், ஆனா என் வாழ்க்கை. என்ன பண்றதுன்னு தெரியல ராதா. பாருமா ராதா, உன் மாமா எப்படி மனசு நொந்து பேசுறான்னு பாரு. பாருங்க பாருங்க நீ பாருங்க, என் புள்ள எப்படி மனசு நொந்து பேசுறான்னு பாருங்க. ராதா, அம்மா நீதாம்மா அவனுக்கு ஒரு ஊர்வசியா வந்து அந்த குழந்தைய நீதான் வளர்க்கணும். அவன் குழந்தைய நீதான் வளர்க்கணும். என் பையனுக்கு நீதாமா பொண்டாட்டியாவும் ஆகணும். சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வலம்புறத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன், தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஆமா ராதா, எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. நீதாம்மா அவனுக்கு பொண்டாட்டி ஆகணும். அண்ணே, ஆமாண்ணே. யோசிமா, நல்ல யோசிமா, யோசிச்சு ஒரு நல்ல பதிலா சொல்லுமா. அம்மா ராதா, என் பையன் மதன் வாழ்க்கை உன் கையில தாம்மா இருக்கு.
அண்ணே, இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல தெரியல அண்ணே. வரண்ணே, வரண்ணி. மதன், வாடா. மாமா போயிட்டு வரேன் மாமா, போயிட்டு வரேன். விட்டுட்டேனே, எப்படியாவது அவனை மடக்கி பிடிச்சிருக்கணும். சைக்கிள் கேப்ல தப்பிச்சிட்டான். டேய், கொலைகாரனா ஆஸ்பத்திரியில விட்டுட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருக்கியே, கோட்டை விட்டுட்டு வந்திருக்கான் பாரு. ச்சே, நான் என்ன பண்றது சின்னதா? நான் அவனை நல்லா லாக்கு போட்டுதே மடக்கி பிடிச்சேன். அவன் எப்படியோ அந்த லாக்குல இருந்து உருவிட்டு ஓடிட்டேன். ஏமாம்மா, நீங்க அந்த கொலைகார முகத்தை பாத்தீங்களா? நான் அவனை கையும் களவுமா பிடிச்சு முகமுடிய கலட்டி பாக்குறதுக்குள்ள என்னை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டான். நானும் விரட்டிட்டு போனேன், ஆனா அதுக்குள்ள மாயம்மா மறைஞ்சிட்டான். எப்படியோடா கொலைகாரன் கிட்ட இருந்து சக்தியை காப்பாத்திட்டேல்ல, எனக்கு அது போதும்டா. அட நீ வேற சின்னதா, அர்ச்சனை மட்டும் போன் பண்ணி சொல்லனா சக்தியை என்னால காப்பாத்திருக்க முடியாத. அந்த கொலைகாரன் சக்தி ரூமுக்குள்ள நுழைஞ்சத அர்ச்சனாவுக்கு போன் பண்ணி சொன்ன பிறகுதானே எனக்கு தெரிஞ்சது. நல்ல வேலை மாமா, சக்தி அக்காவை காப்பாத்திட்டீங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னையும் கூட்டு போயிருந்தா நானும் உங்க கூட துணையா வந்திருப்பேன்ல. கொலைகாரனை கையும் குளமா பிடிச்சிருக்கலாம். அவன் மட்டும் கையில கடத்தான், அவ்வளவுதான். ஆமாண்டா, நீ பெரிய சிங்கம், மாவீரன் நினைப்பா உனக்கு. கொலை செய்யணுங்கிற வெறியோட வந்தவன் யார வேணாலும் கொலை பண்ணுவான். நீ போறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் உன்னை அமைச்சிருக்க மாட்டேன். உன்னை அவன் கத்தியால குத்திட்டா என்னடா பண்றது நானு? ஏய், கொலை பண்ண வந்தது என் சக்தி அக்காவ. நான் பொண்ணுரங்க மாமா கூட போயிருந்தேன்னா அந்த கொலைகாரன் தப்பிச்சு போயிருக்க முடியாதுல்ல. மாமா, அந்த கொலைகாரனை பார்த்தா உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? இல்ல, அவன் முகத்துல கருப்பு கலர்ல முகமுடி மாட்டிக்கிட்டு. ஏமாமா, அவன் முகத்தை கொஞ்சம் கூட பார்க்க முடியல. அவன் முகத்தை சரியா பார்க்க முடியல, ஆனா அவன் கண்ணு மட்டும் என் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிருக்குது. அந்த கண்களை இதுக்கு முன்னாடி எங்க பார்த்த மாதிரி இருக்கா மாமா? ஆமா, அந்த கண்களை பார்த்தா யார் கண்ணு மாதிரி இருந்தது? சொல்லுங்க மாமா, என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க மாமா. அவன் கண்ணை நல்லா பாத்தீங்களா? ஏன் மாமா இப்படி யோசிக்கிறீங்க? சொல்லுங்க மாமா, யாரோட கண்ணா இருக்கும்? சொல்லுங்க மாமா, ஏன் யோசிக்கிறீங்க? கண் எப்படி இருந்தது? சொல்லுங்க மாமா, யாரு? அது அவன் கண்ணு உன் கண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. முத்து, அப்படியே உன் கண்ணு அவன் கண்ணும் ஒத்து போகுத. விட்டா ஏன் புருஷன் தான் கொலைகாரன்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு.
என் புருஷன் மேல பழி சுமத்த எத்தனை நாளா சதி திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? சக்தி அக்கா அர்ச்சனா அக்கான்னு மந்திரம் படிக்கிற மாதிரி காலையில இருந்து நைட் வரைக்கும் இவன் அக்கா புராணம் தான் பேசிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட என் புருஷனை பார்த்து கொள்ளக்காரன் கண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க? ரோசா, நான் முத்துவ பழி சொல்லணும்னு சொல்லல, என் கண்ணால பார்த்ததையும் சொல்றேன். நான் பார்த்த கண்ணு முத்து கண்ணு மாதிரியத்தே இருந்துச்சு. ஆமா, சந்தேகமே இல்ல, இவன் கண்ணு மாதிரியத்தே இருந்துச்சு. ஏன் பொண்ணு ரங்கம், இப்ப முத்து கண்ணு மாதிரி தான் இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்றியே, அப்ப முத்து என்ன பண்ண போற? அவன் கண்ணை விட்டுட்டு முகத்துல முழுக்க ஒரு கருப்பு துணி சுத்தி இருந்தேன். அதே மாதிரி மச்சான் முகத்திலையும் கண்ணை விட்டுட்டு முகத்தை ஒரு கருப்பு துணியால சுத்தி பார்க்க போறேன். அதே கண்ணு தானு கண்டுபிடிக்க போறேன். மாமா, என்ன சந்தேக போறீங்களா மாமா? சந்தேகம் வந்து விட்டா மாமா என்ன மச்சான் என்ன சோதிச்சு பாத்திர வேண்டியதானே. இரு மாமா, 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 நீ என்ன பயப்படுற? நீ இல்ல மரவையும் பயப்படுற? சந்தேகம் தானே. இருவார கருப்பு துணியா? ஐயா, என்னதுக்கு பயப்படுற? இப்படி வச்சு முடி பார்க்கலாமா? மாமா, நிறுத்துங்க மாமா. வா அர்ச்சனா. என்ன காரியம் பண்றீங்க? முத்து மேலையா சந்தேகப்படுறீங்க? நீங்க சந்தேகப்படுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? முத்து ஏன் மேலயும் சக்தி மேலயும் உயிரே வச்சிட்டு இருக்கான். அவன் மேல போய் எப்படி சந்தேகப்படுறீங்க? அர்ச்சனா, நான் முத்துவ சந்தேகப்படல, இவன் கண்ணுல துணியை வச்சு ஒரு தடவை பார்க்கலான்னு அவ்வளவு. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா மறந்துடுங்க. முத்து எனக்காகவும் சக்திக்காகவும் உயிரே கொடுப்பானே தவிர உயிரை எடுக்க மாட்டான். நீங்க முத்துவை தப்பா நினைச்சது சரியில்லை மாமா. உங்களை நான் எப்படி சந்தேகப்பட முடியாதோ அதே மாதிரிதான் முத்துவும். கொலைக்காரன் யாருன்னு நானே சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். நீங்க போங்க. என்ன இது இப்படி ஆயிடுச்சு? போங்க மாமா. முத்து, என்னை தப்பா நினைச்சுக்கிறாத. அந்த கொலைகாரன் கண்ணு அப்படியே அசப்புல உன் கண்ணு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேனே தவிர நான் உன்னையே சந்தேகப்படல. மாமா, நீங்க எதுலயுமே வெகுளித்தனமானவர. நான் உங்களை தப்பா நினைப்பேனா? போதும், நீங்களும் உங்க பொண்டாட்டியும் போடுற நாடகம் போதும். என் புருஷனை கொலைப்பழியில சிக்க வைக்க நீங்க ஏதோ திட்டம் போடுற மாதிரியே இருக்கு. உள்ளவடா. வாமா. சங்கரி, பசங்களா அக்கா, நீ ஏங்கா கண் கலங்குற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னை விட்டுருவோமா? தைரியமா இருக்கா? நீ ஒண்ணு கவலைப்படாத. சங்கரி, நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் வார்த்தை பெரிய ஆறுதலா இருக்குடி. ஆறுதலா இருக்க வேண்டிய மச்சான் என்ன ஜெயில அடைச்சிட்டாரு. ஆனா எதுக்கு அந்த மாதிரி செஞ்சாருன்னு எனக்கு காரணம் தெரியல. அந்த காரணத்தை கண்டுபிடிக்கதான்க்கா நாங்க வந்திருக்கோம். இது ஏதோ சதி வேலைதான்க்கா. அந்த சூரிய பிரகாஷ் எதுக்காக உங்களை கொல்ல வந்தான்? வந்தவன் சாவணும். அவனை கத்தியால குத்துனது யாரு?
மதன் மச்சான் எதுக்கு உன்னை கத்தி உருவ சொன்னாரு? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறோம். உன்னை விடுதலை பண்றாங்க. நீங்க சொல்றத கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம் சங்கரி. போலீஸ் வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அர்ச்சனா அக்கா என்ன வந்து பார்த்தாங்க. தைரியமா இரு, உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. அதனால நீங்களும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாம எங்கேயாவது போய் மாட்டிக்க போறீங்க. நீங்க பாருங்க, அதெல்லாம் அர்ச்சனா அக்கா பாத்துப்பாங்க. அர்ச்சனா அக்கா பாத்துப்பாங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆமாக்கா, ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நாங்களும் எங்க பங்க செய்யறோமே. கண்டுபிடிக்கிறோமே. வேண்டாண்டா, நான் ஏற்கனவே எல்லாம் இழந்து நிக்கிறேன். சங்கரி, உன்னை பசங்களையும் நான் எழுந்திருக்க கூடாது. ஏன்க்கா, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? இந்த கிட்னி எல்லாம் திருடுற அந்த டாக்டர் குணால் கும்பல நாங்க தானே கண்டுபிடிச்சோம். இப்போ சோலையம்மா ருக்மணி அக்கா விஷயத்துல கூட அந்த மெமரிக்கார நாங்க தானே கொண்டு வந்து கொடுத்தோம். எல்லாத்தையும் விட மதன் மச்சான் எப்பெல்லாம் உனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறாரோ அப்பெல்லாம் நாங்க தானே வந்து தடுத்து நிறுத்தணும். அதனால இதையும் எங்களால கண்டுபிடிக்க முடியும்க்கா. கண்டிப்பா கண்டுபிடிப்போம். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.